எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலான் அயலானே. இதை தெலுங்கில் எனக்கு சொல்ல தெரியல, இருந்திருந்தா அவங்களுக்கு புரிகிற மாதிரி தெலுங்கில் சொல்லியிருப்பேன். உதிரிகளை பார்த்து எது பயப்படும்? சீமான் என்ற உதிரியை பார்த்து உதிர்ந்தது தானே பயப்படும். இன்றைக்கு ஒரு அறிக்கை வந்திருக்கிறது. அதிமுக பிஜேபி எல்லாம் பயந்து தேர்தலை புறக்கணித்தார்கள். இவர்கள் விமர்சனங்களை சில உதிரிகளை வைத்து நடத்துகிறார்கள். ஏன் உதிரியை பார்த்து உதிர்ந்த நீ பயப்படுற? ஆக இன்றைக்கு இந்த தேர்தலுங்கிறதுங்க, தமிழ்நாட்டில் எத்தனையோ இடைத்தேர்தல் வந்திருக்கும், எல்லாம் பார்த்துருப்போம். போன தடவை ஈரோடில் இடைத்தேர்தல் வந்தபோது கூட ஏயா இவரை நிப்பாட்டுறீங்க, இன்னொரு இடைத்தேர்தல் வருமையா, இங்கே மாரடிக்கணும் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. அதையும் மீறி சரோஜாவுக்காகவோ என்னவோ அவரை EVKS இளங்கோவன் அவர்களை நிறுத்தினார். பாவம், அவரும் போய் சேர்ந்தார். அப்போ இந்த இடைத்தேர்தல், இந்த ஈரோடு இடைத்தேர்தல், கிழக்கு இடைத்தேர்தல் தான் தமிழனுக்கும் திராவிடனுக்கும் நடக்கிற இறுதி கட்ட போர். அதால்தான் நம்ம பார்த்தோமே, இப்போ 4 நாளாக இங்கே ஈரோடில் தங்கியிருக்கிறோம். நாம் தமிழர் பிள்ளைகள் தான், தம்பிகள் தான் அங்கே ஓடி ஓட்டை கொடுங்க ஓட்டை கொடுங்கன்றான். ஒரு திமுக காரர் கூட ஓட்டை கேட்டு நான் பார்த்ததே இல்லை. ஏன், எங்கே தான் போனீங்க? அப்போ இவர்கள் எதை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுப்பதற்கு தயாராகிவிட்டு ஓட்டு கேட்டு வெளியே வந்தால் மானம் கெட்டு போயிடும்னு ஒரு பையன் ஓட்டு கேட்டு நான் பார்க்கல இந்த ஈரோட்டில். ஆக இதை புரிஞ்சுக்கணும். இந்த இப்போ நடக்கிற தேர்தல் சண்டைங்கிறது அவருக்கு ஓட்டா எனக்கு ஓட்டாலாங்க, இது அடையாள சண்டைங்க. திராவிடனா தமிழனா, திராவிடனா தமிழனா அப்படிங்கிறது தான் இப்போ சண்டையே. நீங்கள் முடிவு பண்ணுங்க. திமுக ஜெயிச்சா நம்மெல்லாம் திராவிடம் தான், நாம் தமிழன் இல்லைன்னு அர்த்தமாயிடும். நீங்கள் இப்போ இந்த திராவிட ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா? ஏங்க, பெண் பிள்ளைகள் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வர முடியுதாங்க? வேங்கை வயல், கள்ளச்சாராய மரணம். இப்போ தமிழகத்தில் ஒரு தமிழன் ஆட்சி பண்ணார். அப்போ எத்தனையோ நீர்த்தேக்க அணைகளை கட்டினார், தொழிற்பேட்டைகள் வந்தது, பள்ளி கல்லூரி எல்லாம் படிக்க வச்சான். திராவிடன்னு வந்தான், குடிக்க வச்சான். பார்த்தீங்களா? 725 கோடி 3 நாளில் தமிழகத்தில் குடிச்சு தீர்த்துருக்கான். இதுக்கு இவங்க வேற இதுக்கு ஒரு பாராட்டு பத்திரம்லாம் முன்னாடி கொடுத்தான்ல. இப்போ நாமெல்லாம் சொல்லி தான் இந்த தடவை பாராட்டு பத்திரத்தை கொடுக்கல. நீங்கள் திராவிட ஆட்சியிலங்க இலவசம் சிலத்தை கொடுத்து தமிழனை ஊமையாக்குறான்ல. பணத்தை கொடுத்து ஜெயிக்கிறது, ஜெயிச்சு அதிகாரத்துக்கு வர்றது, அதிகாரத்துக்கு வந்த பிறகு அந்த அதிகாரத்தை தக்க வைப்பதற்கு நம்ம கிட்ட இருந்து எடுத்த பணத்தையே திருப்பியும் மக்களுக்கு கொடுக்கறது. இதுதாங்க திராவிடம். இப்போ நீங்க பாக்குறீங்க, நிதியை கொடுத்தா நீதியை வாங்கிடலான்னு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை சொன்னவர் யார் சொல்லுங்க பார்க்கலாம்? நம்ம தமிழின தலைவர் டாக்டர் கலைஞர் தான் சொன்னார், நிதியை கொடுத்தா நீதியை வாங்கிடலான்னு. நம்ம கிட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற நிதியை எடுத்துக்கொண்டு சிதறுகிற 1 2 100 200 கிட்ட கொடுத்து ஓட்டு வாங்குறாரு. யாராவது நம்ம சிந்திக்கிறோமா? இவங்க பாருங்க, திராவிடர்கள் எப்படி நம்மளை ஏமாத்துவோம்னா, நீங்க பார்த்துருப்பீங்க, போதையின் பாதையில் யாரும் போகக்கூடாது. என்ன சொல்றாரு? போதையின் பாதையில் யாரும் போகக்கூடாது என்று மன்றாடி கேட்டுக்கிறேன். ஒரு அப்பனா கேட்டுக்கிறேன். சரி, இது யார் கேட்டார் தெரியுமில்ல? நம்ம தலைவர் தான், CM தான். உடனே அதுக்கு தமிழ்நாடு அரசும் முதல்வரும் போதைக்கு எதிராக தொடுக்கிற போருக்கு நாமும் ஆதரவு அளிப்போம். இந்த சத்யராஜன் ஒரு நடிகன், பல பேர் இந்த நாட்டில் வீணா உயிரை வச்சுன்னு இருக்கிறான். எப்போ தான் மேலே போவானோலா? இவனுங்கெல்லாம் மேலே போனால் தான் தமிழன் கீழே இருந்து மேலே போவான் போல இருக்குது. அப்புறம் தீமைன்னு தெரிஞ்ச ஒன்றை ஏன் விலை கொடுத்து வாங்குறீங்க? எப்பா, நாங்கள் சரக்கு விலை கொடுத்து வாங்குறது உனக்கு தெரியுதா? இன்னொன்று தெரிஞ்சுக்க, அதில் போட்டிருக்க விலை விட 10 ரூபா கொடுத்து வாங்குறான், அதுதான் பிரச்சனை. இவன் ஒரு 150 ரூபாய்க்கு சரக்கு வாங்குறது கூட தமிழனுக்கு பிரச்சனை இல்லை. ஏம்மா, இந்த 10 ரூபா எங்கேப்பா போகுது? அப்போ செந்தில் பாலாஜிக்கு போச்சு, அப்புறம் முத்துசாமிக்கு போச்சு, அப்புறம் திரும்பவும் செந்தில் பாலாஜிக்கு தான் போகுதா? இந்த மாதிரி அந்த போதைன்னு தெரிஞ்ச, தீமைன்னு தெரிஞ்ச ஒன்றை ஏன் விலை கொடுத்து வாங்குறீங்க? அதுக்கு இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்கிற போதையை
ஒழிக்கணும் நம்ம அண்ணன் சத்யராஜ். போதைப் பொருட்களை பயன்படுத்தாதீர், பயன்படுத்தவும் அனுமதிக்காதீர். யார் இது? நம்ம சிஎம். போதைப் பொருட்களை பயன்படுத்தாதீர், அதை பயன்படுத்துவதையும் அனுமதிக்காதீர். போதையில்லா தமிழ்நாட்டை உருவாக்குவோம். யாரு? சத்யராஜ். போதையில்லா தமிழ்நாட்டை உருவாக்கும்னா திமுக இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்கினால்தான் போதை இல்லாத தமிழ்நாடு உருவாகும் என்பது இங்கே இருக்கிற எங்களுக்கு புரியுது. அப்புறம் போதை ஒழியட்டும், பாதை மிளிரட்டும். நம்ம சிஎம் இருக்கிற ரோட்டை ஒழுங்கா போட்டு வழுக்க போடினா ரோடு மிளிரும். ரோடு தெரியும், வெளிச்சம் தெரியும். அதை விட்டுட்டு போதை ஒழியட்டும், பாதை மிளிரட்டும். சரி, இப்போ யார் தமிழகத்தில் போதையை விற்கிறது? நம்ம சொல்லிட்டாரு. நீங்கள் ஒரு இந்த மது ஒழிப்பு மாநாடு வந்த போதெல்லாம் ஒன்றை சொன்னார்கள். அண்ணாதுரையின் நோக்கமும் மது ஒழிப்புத்தான், கருணாநிதியின் கொள்கையும் மது ஒழிப்புத்தான், ஸ்டாலின் அவர்களின் கொள்கையும் மது ஒழிப்புத்தான். ஏய், அப்போ யாரா தமிழ்நாட்டில் சாராயத்தை விற்கிறது, பிராந்தியை விற்கிறது? இப்போ தமிழ்நாடு அரசு தமிழகத்தில் பிராந்தி விற்குதா, இல்லை சாராய கம்பெனி ஆலை ஓனர்கள் யாரும் தயவு செய்து கனிமொழி அவர்களையோ டிஆர் பாலு அவர்களையோ நம்ம ஜெகத்ரட்சன் அவர்களே நினைச்சிடாதீங்க. சாராய வியாபாரிகள் தான் தமிழ்நாட்டில் சாராயத்தை விற்கிறாங்க. அப்போ நம்ம தமிழக முதல்வர் டம்மி தானே? ஏன்னா அவரோட கொள்கையும் மது ஒழிப்பு தானே. நம்மளோட ஸ்டாலின் அவர்களின் கொள்கை மது ஒழிப்பு என்கிற போது தமிழ்நாட்டில் யாரா மது விற்கிறது? எங்க முதல்வருக்கு ஒன்றும் தெரியாதுன்னு பாக்குறீங்களா? பிராந்தி சாராயம் விற்கிறது கூட எங்க தலைவருக்கு தெரியாது. அதாவதுங்க, பல பேருக்கு குடிக்கலாம் கையாடுங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்கள், தமிழக மக்கள் குடிக்கலனா அரசாங்கமே ஆடிடும். ஏன்னா அரசாங்கம் சொல்லுது, அரசாங்கம் நடத்துகிற 1/3 சாராயத்தை வித்து தான் நானே பொழப்பு நடத்துறேன், சாராயத்தை விற்கலன்னா அரசாங்கம் கவுந்துரும்னு நம்ம அரசாங்கம் சொல்வதை நாம கேட்டிருக்கோம். எனவே இங்க இருக்கிற வாக்காளர்கள் ஒன்று தெளிவா தெரிஞ்சுங்க. இந்த இடைத்தேர்தல் என்பது இது ஒரு தேர்தல் அல்ல, இது ஒரு அடையாள சண்டை. தமிழனுக்கும் திராவிடனுக்கும் நடக்கிற சண்டை தான் இந்த இடைத்தேர்தல். நீ ஏன் முடிவு பண்ணீங்க? பத்தினி பிள்ளைக்கும் வேறொரு பிள்ளைக்கும் நடக்கிற சண்டை. நீ முடிவு பண்ணு, பத்தினி பிள்ளையா இல்ல வேறொரு பிள்ளையா? ஒருத்தனுக்கு நாம தமிழனுக்கும் தமிழச்சிக்கும் பிறந்த தமிழனா இல்லது எவனுக்கோ இடம் தெரியாமல் பிறந்த திராவிடனா என்பதை இங்கே இருக்கிற தமிழர்கள் முடிவு செய்ய வேண்டிய காலகட்டம் இது. கட்டாயம் இதை நீங்கள் முடிவு செஞ்சு தாண்டா ஆகணும். சரி, நீங்க சீமான நம்பல, சரி நம்பாதீங்க. குறைஞ்சபட்சம் மேதகு பிரபாகரன் நம்புறீங்களா? பிரபாகரன் நம்புறீங்களா? அப்படி பிரபாகரன் நம்பினால் அந்த மேதகு பிரபாகரனே சீமானைத்தான் நம்பினார். எனவே இங்க இருக்கிற தமிழ்நாடு, தமிழர்கள் அல்ல, தமிழ்நாடே சீமானைத்தான் நம்பியாக வேண்டும். அண்ணன் சொல்லுவாரு, இன்றைக்கு வாழ்கிற கோஷமாக இருந்தாலும் சரி அண்ணன் சீமான் தான், ஒழிகன்னு சொன்னாலும் அது சீமான் தான். அப்போ நேரடியாக தமிழகத்தில் இருக்கிற எந்த சக்திகளும் இந்த தேர்தலில் திமுகவை எதிர்த்து நம்மால் போட்டியிட முடியாது, தேர்தல் களத்தில் நம்மால் வேலை செய்ய முடியாது என்கிற நிலை இருக்கிற போது ஒத்தை கொத்த பார்த்துக்கலாம் வாடான்னு அண்ணன் சீமான் கூப்பிடுறாருன்னா, தமிழகத்தில் இருக்கிற உங்களை நம்பி, குறிப்பா இந்த ஈரோடு தொகுதியில் இருக்கிற நம்மளை நம்பித்தான் அண்ணன் கூப்பிடுறாரு. எனவே நீங்க போடுற ஓட்டுங்கிறது சீமானுக்கு போடுற ஓட்டு இல்ல, அது உங்களுக்கு நீங்களே போட்டுக்கிற ஓட்டு. வேறபடி வேற யாராக்காவதுக்கு போட்டா உங்களுக்கு நீங்களே வைத்துக் கொள்கிற வேட்டு வைத்து தமிழன் சாக போகிறானா இல்லை ஓட்டு போட்டு தமிழகத்தை வாழ வைக்க போகிறானா என்ற ஒரு பெரும் கேள்வி உங்கள் முன்னால் இருக்கிறது. அதை நீங்களே முடிவு பண்ணுங்க. யாரு நாங்களும் பல இடங்களில் ஓட்டு கேட்டாச்சு, கெஞ்சியாச்சு, மிரட்டியாச்சு, துப்பியாச்சு. துப்புனா துடைப்பதுக்கு நாம திராவிடன் இல்லை. இவ்வளவு கூட்டங்கள்ல துப்பி தமிழன் உணர்வு பெற வேண்டும் என்று அண்ணன் கத்துறார், கூட இருக்கிற எல்லாரும் கத்தி வயிறு வலிக்கிறதா மிச்சம். இதை நீங்க உணர்ந்து இல்ல பரவாயில்ல, நாங்களும் துப்புனா தொடச்சிக்கின்னு போவோம்னா போங்க, துப்புனா நாங்களாம் துடைக்க முடியாதா, தொடப்ப கட்ட பிஞ்சிரும். யாரை துப்பு வைக்கிற? செருப்பு பிஞ்சிரும்னு சொன்னா ஓட்டு போட்டுக்கிற போது இந்த மைக் சின்னத்துல ஒரே ஒரு தடவை ஓட்ட போடுங்க. நீங்க இங்க ஓட்ட போடன்னு கிட்டத்தட்ட இங்க அண்ணன் சொன்ன மாதிரி பெருந்துறை சிப்காட்ல 72,000 பேர்
கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 70,000 பேர்னு பேசியிருந்தோம். இப்போ 2,000 பேர் வந்திருக்கிறான். இந்த மீட்டிங் நடந்து முடிக்கிறதுக்குள்ள அது 75,000 மாறினாலும் மாறும். 75,000 உழைக்கின்றவன் வர, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் ஏற்கனவே இங்கே உழைத்து பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிற உன்னுடைய பிழைப்பிலே அவன் கை வைக்க வந்திருக்கிறான் என்பதை இங்கே இருக்கிற வாக்காளர்கள் புரிந்து கொள்ளும். நாம யாருக்கும் எதிரி இல்லை. மைக்ரேஷன் என்பதோ ஒரு இடத்தை விட்டு ஒரு இடம் நகர்வது என்பது இயல்பு. ஆனால் இங்க தமிழ்நாட்டில் வட இந்தியர்கள் வருவது மைக்ரேஷன் அல்ல, இது படையெடுப்பு. படையெடுப்புனா அந்த காலத்தில் பள்ளிக்கூடத்தில் படிச்சிருப்பீங்கல்ல, படையெடுப்புனா ஒரு நாட்டை பிடிக்கிறான்னு. இவன் வேலை என்ற பெயரில் இந்த நாட்டை பிடித்து நம்மை ஆளுவதற்காக, நம்மை அடிமையாக்குவதற்காகவும், நம்ம பிச்சைக்காரனாக்குறதுக்காக இங்கே ஒரு பெரும் கூட்டம் வருகிறது. இந்த கூட்டத்தை யார் தெரியுமா இவன் கேட்க மாட்டான். நாம சொல்றோம்ல, ஏய் யாரா நீங்களா எங்கேருந்துடா வரீங்க, என்னடா இது யாரா, யார் ஊர்றா இது, யார் ஊரில் வந்து எங்கடா பான் பராக போட்டு துப்பினீங்கிற ஏய் அப்படின்னு கேட்குறோம்ல. ஏன் இவங்க கேட்க மாட்டாங்க யோசித்து பார்த்தீங்களா? அவன் சொல்லுவான், யோ என்ன என்ன கேட்குற நீ, நான் போன மாதம் வந்தேன், நீ ஒரு 10, 50, 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருப்ப, நீயும் வந்தவன் தான், நானும் வந்தவன் தான், ஏன் மாப்பிள்ளை என்னை இப்படி சொல்கிறேன்னு கேள்வி கேட்டுட்டா இவர்களால் பதில் சொல்ல முடியாது. அதாலத்தான் வந்தவன்லாம் வரட்டும், இவனும் நம்மள மாதிரி தானே, நாம கொஞ்சம் முன்னாடி வந்துட்டோம், இவன் பாவம் இப்போதான் வழி தெரிஞ்சு இப்போ பின்னாடி வந்திருக்கான் அப்படின்னு இங்கே இருக்கிற ஆட்சியாளர்கள் அதை சரியா வழி நடத்துறான். நம்ம தான் நம்முடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கு செந்தமிழின் சீமானுக்கு இந்த தடவை ஒரே ஒரு தடவை இந்த மைக் சின்னத்துல ஓட்டு போடுங்க. ஏன்னா சொல்றாருல்ல, உதிரிகள், ஏய் உதிரி இல்லடா, இது உதிரி இல்லை என்பதை நிரூபிப்பதற்கு தமிழெல்லாம் உதிரியா? சரி சொல்லிடுங்க, நாங்க ஓட்டு போட மாட்டோங்க, நாங்கள் வந்து காசை வாங்கியிருந்தாங்க ஓட்டு போடுவோம்னா ஒத்துங்க. ஒவ்வொரு வீட்டிலும் எழுதி வைடா, நான் ஒரு உதிரி, நான் ஒரு உதிரி, நான் ஒரு உதிரின்னு இந்த கிழக்கு தொகுதியில் இருக்க எல்லாரும் எழுதி வச்சிருங்க. அப்படி இல்லை, சீமான் கட்சி வேட்பாளர் அக்கா தோத்தாங்கன்னா நாங்கள் வேணும்னா இவன் ஒரு உதிரி, இவன் ஒரு உதிரின்னு உன் வீட்டு வாசலில், உன் வீட்டு முற்றத்தில் ஸ்டிக்கர் ஒட்ட வேண்டிய கட்டாயத்துக்கு இங்கே இருக்கிற தமிழ் உணர்வாளர்கள் தள்ளப்படுவோம். எனவே தயவு செய்து என் திறமை வாக்காளர்களே, எங்கள் பிள்ளைங்க யாராவது நீங்கள் ஓட்டு போட மாட்டீங்க, சூடு சொன்ன உங்களுக்கு இல்லை அப்படின்னு ஏதாவது 1-2 வார்த்தை முன்ன பின்ன பேசியிருந்தான்னா உன் பிள்ளையா நினச்சி மன்னிச்சு ஒரு ஓட்டை போட தாயே. இந்த குடிப்பார், அதாவது ஒன்று சொல்லிடுறேன், ஒரு அறிக்கையில் சொல்கிறாங்க, இவர்கள் பேசுகிற எல்லா அவதூறுகளையும் மாலைக்குள் தீர்த்து விடுகிறார்கள். மாலைக்குள் இல்லை, 6 மணிக்கு மேலே டாஸ்மார்க்கு போய் எல்லாத்தையும் மறந்துடுறான் எங்க ஆளுங்கிறத நாகரிகமாக இன்னைக்கு ஒரு அறிக்கையா இவர்கள் பேசுகிற விமர்சனங்கள் எல்லாம் மாலைக்குள் தமிழர்கள் மறந்து விடுகிறார்கள், வாக்காளர்கள் மறந்து விடுகிறார்கள்னு நம்ம முதல்வர் தான் சொல்லியிருக்காரு. இதில் என்ன ஆகுது? அதால முதல்வர் சொன்னது, டேய் நாங்கள்லாம் உதிரி இல்லைப்பா, நாங்கள்லாம் உதிரி இல்லைப்பா, இந்த தமிழகத்தின் உயிர் சீமானின் தம்பிகள், சீமானின் வாரிசுகள், சீமானின் ஃபாலோவர்கள், பின்தொடர்பாளர்கள் என்று சொல்லி முடிக்கிறேன். எனவே ஒரு தடவை ஓட்ட தயவு செஞ்சு போடுங்கடா சாமி, போடுங்க. அடுத்ததாக ஈரோடு கிழக்கு தொகுதி